श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरம்பராயே நமः. போன ஸ்லோகத்துல இத மாதிரி பூர்வமீமாம்சகால் சொன்ன ஞான சக்திவாதம் அப்படின்றத கண்டனம் பண்ணிட்டோம். அது வராது. ஏன்னா ஒரு விற்பத்தி நம்ம அறிந்து கொள்ளுதல் அப்படின்றது எனக்கு சப்தத்துக்கு அர்த்தம் உண்டுன்னு தெரியும். ஆனால் அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியலன்னாக்க நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதனால அந்த விற்பத்தி ஒண்ணு இருந்தாதான் எனக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு இப்போ நையாயிகார் என்ன பண்றான்னாக்கா, அப்படி நீ சொன்னியானாக்கா ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த வாக்கியத்துக்கு தாத்பரிய ஞானம் முக்கியம். ஞானம் வந்தாதான் நமக்கு அர்த்தமே புரியும். அவபோதம் அப்படிங்கிறது வரும். அப்படி சொன்னா என்ன ஆயிடும், இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு ஒரு ஞானம் வரும்படியா இருக்கும். அந்த ஞானம் எங்கேருந்து வந்தது? எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு அம்மா அப்படின்னா இது அர்த்தம், அப்பான்னா இப்படி அர்த்தம், அண்ணான்னா அர்த்தம், அக்கான்னா அர்த்தம் சொல்லி கொடுக்குறாரு. அதை வச்சுட்டு நான் பிரவர்த்திக்கிறேன். இப்போ இத மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தார், எங்க அப்பாவுக்கு அவரப்பா, அவருடைய அப்பாவுக்கு அவரப்பா, இப்படியே போங்க. கடைசியில மொத்தமா யார் சொல்லி தந்திருப்பா? யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி சொல்லி கொடுத்ததுனால வேதம் கூட பௌருஷயமா போயிடும். பௌருஷயமா அது போயிடும். பௌருஷயமா போயிடுச்சுன்னாக்க அப்போ வேதத்துல கூட தோஷங்கள் வரலாமே. புருஷன் பண்ணது தானே. மனுஷால் பேசுறோம், பேசினோம்னாக்கா அது தவறெல்லாம் வருதுன்னு அத மாதிரி வேதத்துல கூட தோஷங்கள் வரலாம். அதனால அப்பிராமான்யம் கூட சித்திக்கலாம் அப்படின்னு கேள்வி வரும். அதனால இவ என்ன பண்ற, சப்தம்ன்றது சுவாபாவிகமா ஞானம், அதுக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய சக்தி உண்டா இல்லையா? அதுக்கு ஞானம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு அர்த்தம் உண்டு. ஆனால் அந்த அர்த்தம் யாரால் கல்பிக்கப்பட்டது? இந்த சப்தம் இந்த பொருளை கூறும் அப்படின்றது எப்படி? அது இயற்கையாவே அதுக்கு அமைஞ்சிருக்குதா அல்லது யாராலையாவது கல்பிக்கப்பட்டதா அப்படின்னு கேள்வி வருது. அதற்கே என்ன பண்ணுவான்னாக்கா, இத மாதிரி இந்த சப்தமானது இயற்கையாவே இருக்கு அர்த்தம் அதுக்கு. இதுதான் ஞானசக்திவாதம்னு மீமாம்சகன் சொன்னோம். ஆனா நையாயிகன் என்ன சொல்றான்னாக்கா அது தப்பு. சாஸ்திர தீபிகையில இத பத்தி விசாரிக்கிறான். பார்த்தாத்தியத்துல அழகா சொல்ற, ஈவங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அதனால ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணான். ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு தத்துவங்களையும் சிருஷ்டி பண்ணினான். அதுல வேதத்தையும் சிருஷ்டி பண்ணினான். வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு அர்த்தத்தையும் படைத்தான். எல்லாம் எம்பெருமானால சொல்லப்பட்டது. அவன் தான் சங்கல்பம் பண்ணி எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நையாயிக்கன் தார்க்கிகெல்லாம் சொல்றார். அதனால அந்த பட்சம் சரியா அப்படின்னு கேட்டாக்கா அது தவறானது. சிருஷ்டிச்சான் அப்படின்னு சொல்லணும். நீங்க ஈஸ்வரன் தான் சிருஷ்டிச்சான்றதுக்கு என்ன ஒரு பிரமாணம் சொல்ல போறீங்க? நீங்க பிரமாணம் இல்லாம எப்படி அதை கற்பிக்க முடியும்? இது சாஸ்திர விருத்தமான விஷயம். வாச்சா விரூப நித்யா அப்படின்னு வேத வாக்கியமே. இது நித்தியமா இருக்குது இந்த வாக்கு. அப்படிப்பட்ட வாக்கை உடையது வேதம். நித்தியமான வாக்கு அப்படின்னு இருக்காது.
அதனால இந்த இடத்துல சாஸ்திரம் சாஸ்திர விரோதமா இருக்குது இவன் சொல்ற அனுமானங்கள்லாம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு சாஸ்திர சப்தத்தை எதை சொல்லணும் அப்படின்னா, சாஸ்திர சப்தம் வேதத்தை தான் சொல்லணும். வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி அப்படின்னுட்டு சில இடத்துல சாஸ்திரம்ன்றது நம்ம லோகத்துல என்ன சாஸ்திரம் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் சாஸ்திரம் சொல்றோம். ஆனால் வேதாந்திகளும் மீமாம்சகாலும் சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாக்கா வேதம் தான் வச்சுக்கிறார். வேதத்தை காட்டிலும் சாஸ்திரம் ஒண்ணு தனியா கிடையாது. சாஸ்திரம் தான் அது. வேதா சாஸ்திரம் பரம்னாது. வேதத்தை காட்டிலும் சாஸ்திரங்கிறது வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வேதத்தை காட்டிலும் சாஸ்திரம் வசதி கிடையாதுன்னு மாதிரி சொல்லுவார். அப்படி இல்லை, வேதம் தான் சாஸ்திரம், இது வேற அது வேறன்னு பார்க்காதீங்கோ அப்படின்னுட்டு இது கிரமம். இதுல கூட ஈஸ்வரன் தான் இத மாதிரி சொன்னான்னு அவா சொன்னான். அந்த ஈஸ்வரன் சொன்னான்றது கூட ஒத்துக்க முடியாது. சுவாமி இங்க படிப்படியா போற எப்படியானாக்கா, ஒரு சப்தம் அதற்கு பொருள், அதுக்கு யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்கணும், அதனால இது பௌருஷேயம் அப்படின்னு சொன்னான் தார்க்கிகன். அதற்கு சுவாமி என்ன சொல்ற, அந்த மாதிரி இங்கேயும் காணுமே, இத மாதிரி யாராவது ஒருத்தர் பண்ணினா சப்தத்துக்கும் அர்த்தத்தையும் சப்தத்தையும் அர்த்தத்தையும் படைத்தார்கள் அப்படின்னு யார் காமினி, அந்த மாதிரி இல்லையே. அதுக்கு அவாவது பதில் சொல்றா. நியாயபிரசித்தியில சுவாமி கேட்கிறார், நம்ம எங்கேயோ கிராமத்துக்கெல்லாம் போறோம், பாழடைஞ்ச கிணறு ஒண்ணு இருக்குது. அந்த பாழடைஞ்ச கிணறை பார்த்தான் ஒருத்தன். அந்த கிணறை யார் கட்டினா அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாததுனால இந்த கிணறு நித்தியமானது, யாராலையும் மனுஷாலால கட்டப்படல, அது நித்தியமா அந்த கிணறு இருக்குன்னு சொல்லுவோமா? நித்தியமா அந்த கிணறு இருக்குன்னு சொல்லுவோமா? நாமோ அது அனித்தியம்தான். யாரோ மனுஷா கட்டி இருக்கணும், நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அந்த மாதிரி வேதம் கூட நமக்கு தெரிய மாட்டேன்றோம். யாரு பண்ணினான், ஏன் பண்ணினான்னு தெரியலன்னா நம்மளால இந்த சக்தி கிடையாது, மனுஷியால சக்தி கிடையாது. அதனால நாங்க என்ன சொல்றோம், பெருமாள் தான் வேதத்தை எல்லாம் பண்ணினார் அப்படின்னு சொல்றோம். அதனால வேதமானது எந்திரமானால படைக்கப்பட்டது, ஈஸ்வரனால படைக்கப்பட்டது. வேதம், வேதத்தினுடைய சப்தங்கள், சப்தத்தினுடைய பொருள்கள் எல்லாம் ஈஸ்வரனாலதான் படைக்கப்பட்டது அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு அவா சொல்றார். அதற்கு சுவாமி என்ன கேட்கிற, நீ கிணறு திருஷ்டாந்தம் காமிக்கிற. இந்த கிணறுங்கிறது நிச்சயம் நிச்சயம் நமக்கு தெரியும். லோகத்தில் இருக்கிற கிணறுகள்லாம் யாராலையாவது ஒருத்தரால கட்டப்பட்டதுதான், அல்லது ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்னா சேர்ந்து கிணறை தோண்டி அழகா அதுக்கு செங்கல்லாம் வச்சு கட்டிதான் வச்சிருக்காரு. அப்படிதான் நாம பாக்குறோம். அந்த மாதிரி கிணறு கட்டுறதுன்றது நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், அந்த கிணறு பாழடைஞ்சு போய் இடிஞ்சு போய் அது நாசமாகிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது நித்தியம்னு சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, அது பௌருஷேயம் தான் நமக்கு நிச்சயமா தெரியும். யாரு கட்டினான்னு தெரியலன்னாக்க அதுக்கு எதுவும் பிரமாணம் இல்லை, அவ்வளவுதான். நம்ம பார்க்கல. மற்றபடி அது இதுவே இல்லை, மனுஷாலால கட்டப்பட்டது இல்லைன்னா அனுமானம் பண்ண முடியாதுங்க. ஆனா இந்த வேத விஷயத்துல நீங்க எந்த ஒரு கர்த்தாவையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேனாக்கா, அப்போ விரோதம் வருது. என்ன விரோதம் வருது அப்படின்னாக்கா, இத மாதிரி ஸ்ருதி விரோதம். ஸ்ருதி என்ன பண்ணிடுத்து அப்படின்னா, வாச்சா நிரூபணிக்கையான்ட்டு நித்தியமான வாக்கு, ரூபம் மாறாத விகாரமற்ற நித்தியமானது அந்த வாக்கு அப்படின்னு சொல்லிடுத்து. அதனால இதுதான் சரி. அதனால ஈஸ்வரனால பண்ணப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பகவான் கூட வேதத்தை கொண்டுதான் எல்லாமே பிரமாணமா எடுத்துன்னு சொல்றான் பகவான். வேதங்கள் சொல்றதுன்றதுதான் பெருமாள் உபதேசிக்கிறதே தவிர்த்து தானே ஏதோ கல்பிச்சுள்ள. அதனால இந்த மாதிரி கிடையாது. அதற்கு அவ தார்க்கிகால் சொல்ற,
இந்த சப்தத்திலிருந்து இந்த அர்த்தமானது அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னுட்டு எம்பெருமானுடைய சங்கல்பம் இருக்கு. அதுதான் சக்தி. இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிக்கிறார். அதனால் அந்த சக்தின்னு சொல்றோம். இதுதான் சங்கேதம் அப்படின்னு பேர். இதுக்கு சங்கேதம்னா எம்பெருமானுடைய இச்சை, சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம். அதனால மீமாம்சகன் என்ன சொன்ன அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒண்ணு வேண்டாமே. இத சாஸ்திர தீபிகாக்காரர் என்ன பண்ண, பார்த்தாதி மிஸ்ரர் இப்படி ஒரு சப்தத்தை வேதத்தை சிருஷ்டி பண்ணி சப்தத்தை சிருஷ்டி பண்ணி அதுக்கு அர்த்தத்தையும் சிருஷ்டி பண்ற அப்படி ஒரு ஈஸ்வரன் இருக்கான்னு நீ அனுமானம் பண்ணேனாக்க அப்படிப்பட்ட ஈஸ்வரனே இல்லைன்னு நாங்க சாதிக்கிறோம். ஈஸ்வரனே வேண்டான்றாரு. ஏன்னா நீ அனுமானத்தினால வர ஈஸ்வரனை நாங்க ஒத்துக்க மாட்டோம். அந்த ஈஸ்வரன் தான் வேதத்தை சிருஷ்டி பண்ணான், வேதத்தினுடைய சப்தங்களை சிருஷ்டி பண்ணா, அதனுடைய பொருள்களை சிருஷ்டி பண்ணான் அப்படின்னு சொன்னேனாக்கா அப்படிப்பட்ட ஈஸ்வரன் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு அவர் சாதிக்கிறார். எம்பெருமானார் என்ன பண்ணாருன்னா சாஸ்திரயோனித்வாதிகரணத்துல ஏற்கனவே அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஈஸ்வர நாயக பதத்துல அதுல சொல்லும் பொழுது அனுமானத்தினால ஒரு ஈஸ்வரன் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு நீ சொன்னேனாக்க அப்படிப்பட்ட ஈஸ்வரனே கிடையாதுன்ற பாஷைக்காரர். ஏன்னா நம்மளவான ஒரு ஜீவனே எடுத்துட்டு போட்டுமே, விஸ்வாமித்திர சிருஷ்டிச்சான்னு சொல்றோம், அந்த மாதிரி பிரஜாபதிகள்லாம் அவள்லாம் சிருஷ்டிச்சான்னு சொல்றோம், அந்த மாதிரி எத்தனையோ சிருஷ்டிகள் இருக்குது. அத மாதிரி அவனும் ஒரு ஜீவனே பண்ணிட்டு போட்டுமே, என்னதுக்கு ஒரு பரமாத்மா ஒண்ணு கல்பிக்கிறேன், தர்ம கல்பனாத்தரம் தர்ம கல்பனம் அப்படின்னு. நீ ஒரு ஈஸ்வரன் ஒருத்தனை கல்பிச்சு அவங்கிட்ட இவன் தான் படைக்கிறவன் சிருஷ்டிக்கிறவன் அப்படின்னு ஒரு தர்மத்தையும் கல்பிக்கணும். தர்மியையும் கல்பிச்சு தர்மத்தையும் கல்பிச்சாக ரெண்டு கௌரவம். நாங்க என்ன சொல்றோம், பிரபஞ்சத்துல ஜீவனை பார்த்துட்டு இருக்கோம், அந்த ஜீவனே சிருஷ்டிச்சுட்டு போட்டவை. ஜீவனை விட்டுட்டு இருக்கிற ஜீவன் கிட்ட தர்மி கிட்ட சிருஷ்டிக்கிறவன் இவன் அப்படின்னு ஒரு தர்மத்தை கல்பிக்கணும். அது ஒரே ஒரு கல்பனை தான். ஒரு தர்மியை கல்பிச்சு தர்மத்தை கல்பிக்கிறத காட்டிலும் வெறும் ஒரு தர்மத்தை ஒண்டி கல்பிச்சா போதும். அதனால எங்க சித்தாந்தத்துல லாகம் இருக்கு. வேதம் சொல்றதுன்னு சொல்றியா, நாங்க சர்வாத்மனா ஒத்துக்கிறோன்றே பெருமானார். அதனால பகவான் சாஸ்திரீக வேத்தியன், வேதேஸ்வ சர்வே ரகமே வேத்தியா அப்படின்னு கீதையில பகவான் உபதேசிச்சிருக்கான். அதனால அந்த கிரமத்துலதான் பார்க்கணும். அது அதனால பூர்வீகன் என்ன சொன்னா, எதுக்கு இப்படி கட்டின அழகிங்கோ, நாங்க சொல்ற பிரக்கிரியை ஒத்துருங்கோ. ஞானம் சப்தம்னாக்கா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியே போரும், அந்த சக்தியே போரும். அந்த சக்தி இருந்துச்சுனாக்கா அதை கொண்டே எல்லாம் நம்ம பண்ணிடலாம். அதை விட்டுட்டு இத மாதிரி கல்பிக்கவே வேண்டியதில்லை அப்படின்னுட்டு அவ மீமாம்சகால் சொல்றா. இத சுவாமி மீமாம்சகாலையும் கண்டனம் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி நையாயிகனையும் கண்டனம் பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் வச்சுன்னு சொல்லணும். அதுக்கோதரம் சுவாமி இப்ப என்ன பண்றாருனாக்கா, நீ சொல்ற அனுமானமே ஸ்ருதி பாதிதம். அவன் என்ன சொன்னா, விமதா சப்தா, இந்த மாதிரி விவாதாஸ்பதமான சப்தமானது சங்கேத பூர்வக ஒரு சங்கல்பத்தை முன்பாக உடையது. அதான் திருமண சங்கல்பத்தினாலதான் வருது. ஏன் அப்படின்னா சப்தத்வா, சப்தமா இருக்கிறதுனால. அதுக்கு உதாரணம் சைத்ராதி சப்தவத், சைத்ரன் மைத்ரன் தேவதத்தன் இந்த மாதிரி சப்தங்களை மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு இந்த அனுமானமானது ஸ்ருதியினால பாதிக்கப்படுறது. வாச்சா விரூபணித்தையான ஒரு ஸ்ருதி. அதே மாதிரி சூர்யா சந்திரமசோ தாத்தா யதா பூர்வம் அகல்பயத் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சூரியன் சந்திரன் அவதெல்லாம் முன்னாடி எப்படி இருந்ததோ அத மாதிரி எல்லாத்தையும் அகல்பயத்து எல்லாத்தையும் படைத்தான், முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி. இதுக்கு அர்த்தம்லாம் சொல்ல போற இருக்கும். முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி எப்படி அப்படின்னா வேதமானது நமக்கு சர்வாத்மனா பிரமாணம்.
அந்த வேதமானது என்ன சொல்றதுன்னாக்கா ஒவ்வொரு வஸ்துவனுடைய சுரூபத்தையும் சுபாவத்தையும் சொல்லிட்டு போறது, பிரத்யட்சமாக அதை அனுபவிக்கிறோம். இது ஜலம் அப்படின்னு எப்படி இருக்கணும்? குளிர்ச்சியோட இருக்கணும். நெருப்பு அப்படின்னாக்கா சூடா இருக்கணும். வாயுன்னாக்கா ஸ்பர்சத்தோட இருக்கணும். பிருத்திவி அப்படின்னாக்கா வாசனையோட இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவுக்கும் இத மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம வேதத்தினாலதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். தஸ்மாத்வா ஏதஸ்மாதாத்மன ஆகாசம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயுரக்னிः அக்னேராபः அத்ய பிருதிவி பிருதிவ்யா ஓஷதயः ஓஷதேபியோ அன்னம் அப்படின்லாம் சொல்லிட்டு போறது. இந்த ஸ்ருதிகள் இதெல்லாம் சொல்றதுனால இதை வச்சு நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆக ஸ்ருதியை கொண்டுதான் எல்லாமே நடக்கிறது. நீ இந்த ஸ்ருதிக்கு விருத்தமாக கல்பிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அது சித்தமாகாது, சரியா இருக்காது. அப்படியே நீ சொல்ற மாதிரி வச்சுட்டாக்கா அந்த வேதத்தோட கர்த்தா இன்னி பர்யந்தம் யாருக்கும் தெரியாது. அது மாத்திரம் இல்ல, பகவான் முதல்ல சிருஷ்டிச்சான் அப்படின்னு நீ சொல்லணும். அது முதல்ல யாரோ ஒருத்தன் சிருஷ்டிச்சான்னு சொல்லணும். அந்த சிருஷ்டிச்சான்னு சொல்றியே, முதல்ல சிருஷ்டிச்சான்னாக்கா முதல் சிருஷ்டிங்கிறது எங்க, எப்ப? அது அனாதியான சம்சாரம், இதுக்கு ஆதியே கிடையாது. இதுதான் முதல் சிருஷ்டி, இது ரெண்டாவது சிருஷ்டி அப்படின்றது கிடையாது. யுக கோடி சகசிராணி அப்படின்லாம் சொல்றோம். யுகங்கள் எத்தனை கோடி யுகங்கள், இன்னைக்குதான் நடந்து அன்னைக்குதான் நடந்துன்னு சொல்ல முடியுமா? அதுவே சொல்ல முடியாது. சரி, நாங்க என்ன சொல்றோம், நம்மள மாதிரி இருக்கிறவாளால பண்ண முடியாது. சர்வசக்தனாகவும் சர்வஜனாகவும் ஒரு ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் பண்றான் அப்படின்னு அவ சொல்ற. இந்த க்ஷித்யங்குராதிகம் இங்க லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் சகர்த்திருகம் கர்த்தாவா இருக்கணும், கர்த்தாவோட கூடினதா இருக்கும். ஏன்? காரியத்வாத் கடவத் அப்படின்றான். இது காரியமா இருக்கிறதுனால. எப்படியானா ஒரு கடம்னு ஒரு காரியம் இருக்கு, அந்த கடத்துக்கு ஒரு கர்த்தா கொஷவன் ஒருத்தன் இருப்பான். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு கூட ஒரு கர்த்தா இருக்கணும். ஆனால் அந்த கர்த்தா எப்படின்னாக்க சாதாரணமா இருக்க முடியாது. அவன் எப்படி இருப்பான்னாக்கா சர்வஜனா இருப்பான். அதனால க்ஷித்யங்குராதிகம் சர்வஜ கர்த்திருக்கம் காரியத்வாத் அப்படின்னு சொல்றான். எங்க ஒரு கேள்வி என்ன, எல்லாம் அறிந்தவனத்தான் இருக்கான் அப்படின்னு திருஷ்டாந்தத்தை காமி. திருஷ்டாந்தத்தை உதாரணத்துல நீ காமிக்கணும். அனுமானம்னாக்கா உதாரணம் சொல்லணுமா வேண்டாமா? ஏற்கனவே பார்த்துருக்கோம் அனுமான பிரகரணத்துல உதாரணம் இருக்கணும். ஏன் விரோதம் வந்தது? ரெண்டு பேருக்கும் விரோதமே வரக்கூடாது. ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? இது ஒரே விஷயத்தான சொல்லணும். கணாதர் வைசேகி தரிசனத்தை பண்ணார். புத்தன் சர்வஜம் சொல்லிட்டு அவன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டான், சர்வம் சூன்யம்ன்றான் அவன். இவன் வைசேகினும் எல்லாத்தையும் ஒத்துக்கிறவன். ஆக இது ரெண்டுத்தையுமே விரோதமா எப்படி சொன்னாவா? அதனால சர்வஜன் லோகத்துல அவனால காமிக்க முடியாது. இங்க இருக்கிறவ அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்துல ஞானத்துல தோஷம் இருக்கும், குறைபாடு இருக்கும். காரணம் என்ன? சம்சார பந்தம், கர்ம பந்தம். அந்த கர்மாவனாலதான ஞானம் சங்குச்சிதமா இருக்குது. அது எல்லாருக்கும் ஒத்துண்டுதான் ஆகணும். அவள்லாம் எவ்வளோ பெரிய ஞானிகளா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல அவளுக்கு நியூனத்தை இருக்கும். அதனால நீ அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறேன், அந்த ஈஸ்வரன் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணான், அந்த ஈஸ்வரன் தான் வேதத்தை சிருஷ்டி பண்ணான் அப்படின்லாம் நீ சொன்னியானாக்க அந்த அனுமானம் எல்லாம் தவறானது. முதல்ல
இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறவன் ஈஸ்வரன் அப்படின்ற அனுமானமே சித்திக்காது. அனுமானமே சித்திக்காது. அதன் பிறகுதானே வேதத்தை சிருஷ்டிக்கிறதுன்னுட்டு அனுமானமே சித்திக்காததுனால ஈஸ்வரனே சித்திக்க மாட்டான். நீ வேதத்தை கொண்டு சொல்லி நாங்க ஒத்துக்கிறோம். அதனால இது நாயகசரத்துல நிறைய 9 ஸ்லோகத்தினால கண்டனம் பண்ணிருக்க. 15வது ஸ்லோகத்துல இருந்து 24வது ஸ்லோகம் பரியந்தம். அதனால நீ ஈஸ்வரன் தான் சிருஷ்டித்தான் அப்படின்னு சொல்றது தவறான வாதம். சரி, அதற்கு இவா என்ன பண்றா, நையாயிகாலாம் கேக்குறா, இது வேதத்தை கொண்டு நீ சொல்றேன் அப்படின்னு தானே சொன்னேன். அந்த வேதம் என்ன சொல்லிச்சு? புருஷம் விதது அப்படின்னு யஜுஸ்தஸ்மாத் ஜாயத்தை அப்படின்னா வரிசையா வேதத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணான்னு பெறுவான் அப்படின்னு இருக்கு. புருஷம் சொல்றது வேதங்கள்லாம் அவங்ககிட்ட இருந்து உற்பத்தி ஆச்சுன்னு இருக்கு. யஜுர்வேதம் அவங்ககிட்ட இருந்து வந்தது, ரிக்வேதம் அவங்ககிட்ட இருந்து வந்தது, சாமவேதம் அவங்ககிட்ட இருந்து வந்ததுன்னா சொல்றதே வேதம். வேதமே சொல்லச்சே, நீ தான் சொன்ன வேதம் தான் சொல்றது. வேதம் நிச்சயம்னு சொல்லிச்சு. வேதத்தை யாருகிட்ட இருந்து அது உண்டானது இல்லை. பாச்சாதி ரூப நிச்சயா அனாதி நிதனா கேழா வாகு சுட்டா சுயம்பவா அப்படின்னா வாக்கியங்கள்லாம் வேத நிச்சயத்துவத்தை சொல்றது அப்படின்னு நீ தான் சொன்ன. அதே வேதம் தான் இந்த மாதிரி அந்த மகாபுருஷன் கிட்ட இருந்து இதெல்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்றதே. அதனால ஈஸ்வரன் தான் வேதமே உண்டாச்சு அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அது தப்பு. அது ஏன்னாக்கா வேதமானது பெருமாள் கிட்ட இருந்து சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா விஸ்வபுராணம் சொல்லித்து நாமரூபம் ச பூதானாம் கிருத்தியானாம் ச பிரபஞ்சனம் வேதசப்தேப்யே வாதோ தேவாதீனாம் சகாரசா அப்படின்றது. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள் சிருஷ்டிக்கப்படுபவைகள் அவைகள் எல்லாம் அதனுடைய நாம பேர் என்ன, அதனுடைய ரூபம் என்ன, இது அத்தனையும் இந்த பகவான் ஆதவு வேத சப்தேத்திய ஏவ வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தங்கள் அதை கொண்டே சக சகார அவன் சிருஷ்டித்தான். பூர் திவ்யாஹருக்கு பூம சிருஜித பூஹு அப்படின்னு சப்தம் அது சொன்னாலாம். சொன்ன உடனே இந்த பூமியானது உற்பத்தி ஆச்சு. இப்ப என்ன, முன்னாடி வேதத்துல இருக்குது, வேதத்துல இருக்கிறது பகவான் நினைச்சுட்டான், அதனால இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு தானே வந்தது. அதனால வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தங்களை கொண்டே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். இதுக்கு அழகான உதாரணம் இதுல சமான நாமரூபத்வா சாவர்த்தாவத் அவிரோதோ தர்சனாஸ்மதேச அப்படின்னு தேவதாதிகரணத்தை சாதிக்கிற சூத்திரக்காரன். சமான நாமரூபத்வாத் அப்படின்னு பாருங்க, இந்திரன் மொத்தம் இருக்கான், பிரம்மா சிதமுக பிரம்மான்னு மொத்தம் இருக்கான். அந்த மாதிரி நாமெல்லாம் இருக்கோம். எல்லாருமே வேதத்துல சொல்லப்பட்டவாள் தான். நாராயணன் சொல்லப்பட்டானா இல்ல லக்ஷ்மின்னு சொல்லப்பட்டாலாம் கிடையாது. இங்க இந்த மாதிரி ஜீவராசிகள் எல்லாமே அங்க இருக்கு. நமக்கு பிரசித்தமானது இந்திரன் அப்படின்லாம் இருக்கு. அந்த இந்திரன்றவன் ஒவ்வொரு சதுர்யுகத்திலையும் வருவான். ஆனால் போன சதுர்யுகத்துல இருந்த இந்திரனே இந்த சதுர்யுகத்துல வருவான்னு சொல்ல முடியாது. அந்த ஆத்மா வேற, இந்த ஆத்மா வேற. அவா புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக ஒரு இந்திரன் தப்பு பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சம்சாரம் கீழான இதுல பிறந்தாலும் பிறப்பான். அந்த இந்திரனே ஒரு உபாசனத்தை பண்ணினான்னாக்கா மோட்சத்துக்கு போனாலும் போயிடுவான். அந்த மாதிரிலாம் போயிடலாம். ஆனால் இப்ப என்ன, அந்த சப்தமானது நிச்சயமா இருக்கு. இந்திரன் அப்படிங்கிற சப்தம் எப்பொழுதும் இருக்கு.
எப்பொழுதும் இருக்கிறதுனால இந்த இந்திரனானவன் சப்தம், அந்த சப்தத்தை கொண்டு பெருமாளால படைக்கப்படுகிறான். இந்திரன்கிற ஒரு சப்தம், அவனுடைய ரூபம் என்ன? சமான நாம ரூபத்வா, சமானமான நாமா. போன சதுரயுகத்திலையும் சரி, இந்த சதுரயுகத்திலையும் சரி, ஒரே பேரு, ஒரே ரூபம். இது ஆவர்த்தியாயிட்டே இருக்கும். பகவான் என்ன பண்றான்னா இத மாத்தி மாத்தி ஒவ்வொரு சதுரயுகத்துக்கும் மாத்திட்டே இருப்பான். மகாபிரளயம் வந்துட்டோன்னா எல்லாம் சூக்ஷ்ம ரூபத்தை அடைஞ்சிடும். திரும்பவும் பெருமாள் என்ன பண்ணுவேன், தான் சமட்ச சிருஷ்டியை பண்ணுவேன், வெட்டு சிருஷ்டியை பண்ணுவேன், அதில் சதுர்முக பிரம்மா உட்காந்து இருப்பேன், அவனுக்கு அந்தராத்மாவாக எம்பெருமான் இருந்துட்டு எல்லாத்தையும் சிருஷ்டிப்பான். இதெல்லாம் நாம வேதாந்த தீபத்திலேயே தெரிச்சிருப்போம். அதனால இது இப்படிதான் கிரமம் வரும். அதனால வேதத்தை கொண்டுதான் வரும். வேதத்துல இருக்கிற சப்தங்களை கொண்டே எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். அதனால எதுவுமே இது இல்லை. நீங்க சொல்ற மாதிரி வேதமானது அனித்தியம்ன்றதுனா கிடையாது. வேதம் நித்தியம்தான். இன்னும் நிறைய சொல்ல போற வேத நித்தியத்துவம் எப்படி அப்படின்னா சாதிக்க போற சுவாமி தேசிகம் பின்னாடி வருது. அதனால வேதத்தை கொண்டே பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான்னுட்டு உபபிரமணமே சொல்லிட்டு கொடுத்து, உபபிரமணத்தை விஷயத்தை தான் நாம அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். விஸ்வபுராணம் சொல்லிச்சு, அதனால இது சரியா இருக்குது. இது பிரமாண சித்தமா இருக்குது. இப்ப என்ன கேள்வி கேட்கிற, அப்படிதானே நீ சொல்ற, சரிதான். நாங்க சொன்னது என்ன தெரியுமா, சந்தாகம்சு ஜக்கிரே தஸ்மாத் எஜுஸ்தஸ்மா விஜாயத்தை அப்படின்னா இருக்கே, அது வேதம். அது வேதம். நீ சொன்னையே நாமரூபஞ்ச பூதானாம் கிருத்தியானாஞ்ச பிரபஞ்சனம் வேதகத்தேவாதோ தேவாதீனாம் சகாரசகான் இருக்குது. அது ஸ்மிருதி. ஸ்மிருதிங்கிறது பௌருஷயம். ஏதோ ஒரு ரிஷி பண்ணினது. ரிஷி பண்ணினதுன்றது பௌருஷயமா போயிடும். ஒரு புருஷனால பண்ணப்பட்டது, ஒரு மனிதனால பண்ணப்பட்டதுன்றதுனால அது பௌருஷயம். சந்தானம் ஜக்கிரே தஸ்மாத் அப்படின்றது ஸ்ருதி, வேதம் சொல்லப்பட்டது, வேதத்திலேயே சொல்லப்படுறது. இப்போ ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கு விரோதம் வந்ததுன்னாக்கா எல்லாரும் ஒத்துண்டது. ஸ்மிருதி தான் அந்நிதா நேயம். அதாவது வேதத்துக்கு விருத்தமான ஸ்மிருதிய வேதத்துக்கான வசதியா பார்க்க கூடாது. ஸ்மிருதி சொல்றத தள்ளிடணும், வேதம் சொல்றதான் ஏத்துக்கணும். வேதம் சொல்றதான் ஏத்துக்கணும். இப்ப நீ வேதமானது பிறக்கிறது, பெருமாள் கிட்டே இருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னு தானே அங்க இருக்குது. அதனால அதுதான் ஒத்துக்கணும். வேத சத்தத்தை கொண்டே சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னேனாக்கா அது எப்படி சரி வரும்? அது அதனால இது தவறான வாக்கியமாச்சு அது. அதனால நீ சொல்றது தவறு. அதனால வேதம் தான் சொல்றது, வேதமானது பெருமாள் கிட்டே இருந்து உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றது. அதனால வேதமானது அனித்தியம்தான், பௌருஷயம்தான். அதனால சப்தத்தை பெருமாள் சிருஷ்டிச்சார், சப்தத்தினுடைய பொருளையும் பெருமாள் சிருஷ்டிக்கிறார். அதனால பெருமாள் தான் இந்த சங்கல்பத்தை வச்சுருக்கார், சங்கேதம் அதை வச்சுருக்கார். இந்த சப்தமானது இந்த பொருளை கூறட்டும் அப்படின்னு அவர் தான் பண்றாரு. அதனால இதுதான் சரி அப்படின்னு அவ கேட்கிறார். அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்றார், இது தவறு. இந்த இடத்துல கூட பாரு, சந்தாகம் ஜக்கிரே அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, தஸ்மா ஜக்கிரேன்னு இருக்கு. அவனிடம் உற்பத்தி ஆச்சு. இப்ப அங்க அதனால என்னன்னா ஈஸ்வரன் கிட்ட இருந்துதான் உற்பத்தி அப்படின்னு சொல்றது. மற்றபடி நீ சொல்ற மாதிரி அவங்ககிட்ட இருந்து சப்தம் அர்த்தம் எல்லாம் வருதுன்னா இல்ல. இந்த இடத்துல இதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். அதுல ஈஸ்வரன் கூட வேதத்தை உபதேசிக்கிறான் அர்த்தம், அப்படிதான் பண்ணணும். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வான் வேதாம் சுசர்வான் பிரகினோதி தஸ்மை. அந்த வேதம் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அத்தனை வேதங்களையும் பெருமாள் என்ன பண்றாருன்னா அவனுக்கு உபதேசிக்கிறார். அப்படின்னா சொல்லி சொல்றது, அதுவும் சொல்லிதான் உபதேசிக்கிறது தான். அந்த
அதனால இந்த இடத்துல நீ வந்து பெருமாள் சிருஷ்டிச்சேர் நீ அர்த்தம் சொல்றதை நாங்க ஒத்துக்க முடியாது. அந்த சிருஷ்டிச்சேர் ஜெகிரேன்னா உற்பத்தி ஆட்சி திறந்ததுன்னு அர்த்தம். அது எப்படி திறந்ததுன்னு அர்த்தம் சொல்லணும். எப்படி சொல்ல அப்படின்னா மேல ஒரு வாக்கியம் இருக்கு. சூர்யா சந்திரமசோ தாத்தா யதா பூர்ணம் அகல்பயத்து அப்படின்னு சொல்லச்ச இந்த சிருஷ்டி பிரளயம் இது பிரவாகனாதி. பிரவாகனாதி எது முதல்ல சிருஷ்டியா முதல்ல பிரளயமா? பிரளயம் முதல்ல இருந்ததா சிருஷ்டி முதல்ல இருந்ததான்னு கேள்வி வரும். இது வந்து கோழி முதல்லையா முட்டை முதல்லையா அப்படின்னு கேட்கிற பாருங்க. அந்த மாதிரி முட்டையில இருந்து கோழி வந்ததா கோழில இருந்து முட்டை வந்ததா? அதனால பிரளயம் முதல்லையா சிருஷ்டி முதல்லையா கேள்வி வந்ததுன்னு என்ன சொல்ல முடியும்? இது பிரவாகனாதி, ஆதியா பிரவாகனாதி. இது மாறி 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 வந்துட்டே இருக்கும். இது இப்பதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால இது வந்து எப்படின்னாக்கா ஒரு கிரமத்தை சொல்றது. கிரமத்தை சொல்றது என்ன கிரமம் சொல்லிச்சு அப்படின்னாக்கா வேதம் நித்தியம்தான். வேதம் நித்தியமா இருந்ததுனாக்கா இந்த ஒரே சமயத்துல அனைத்தும் வராது. இதுக்கு அமணியார் சுவாமி என்ன சொன்ன, நாவல்பாக்கம் அம்மணி தேவநாதாச்சார் சுவாமின்னு எழுந்துள்ள வேதத்தை பெரிய அத்தாரிட்டி, பெரிய மீமாம்சா சாஸ்திரஞர், வேதாந்த காலக்ஷேபம் நாவல்பாக்கம் பெரிய சுவாமியோட காலக்ஷேபம் பண்ணவர், பெரிய ரிசர்ச் மைண்டட் பர்சன் அவர். ரொம்ப அழகா எழுதுவார். அந்த சுவாமி என்ன பண்ணார் கிட்ட சொல்லிருக்க எழுதியிருக்கார். அதையும் நாம பார்க்கிற சமுத்தாகாரம், அது சமுத்தாகாரமா இருந்தது. சமுத்தாகாரம் எப்படி இருந்ததுனாக்கா எல்லா வேதத்தையும் ஒன்னா சேர்த்துருவோம். ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி கதம்ப குழம்பு பண்றப்ப முதல்ல எல்லா கருதும் தனித்தனியா தான் இருந்தது. அது அத்தனையும் திருத்தி போட்டு ஒன்னா பண்ணிடுறோம். ஒன்னா பண்ணிட்ட உடனே அந்த கரமதுகள்லாம் குழஞ்சி கிழஞ்சி போயிருக்கும் குழம்புல, அந்த பிரசாதத்துல. அது தனித்தனியா நம்மளால பிரிக்கிறது ரொம்ப சிரமம். பிரிச்சாலும் அந்த ரூபம் வராது. இது வேதமானது தலைகள். முதல்ல எப்படி இருந்தது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இதுவா இருந்தது, ஒரு ரூபம் வேதம் அப்படின்னு இருந்தது. வியாசர் என்ன பண்ணாருனாக்க வேத அதனாலதான் வியாசர்னே பேரு. வியாசர்னாக்க பிரிக்கிறதுன்னு அர்த்தம், பிரிச்சு பிரிச்சு சொல்றதுன்னு அர்த்தம். வேதத்தை பிரிச்சு வரவர். ஏன் பிரிச்சாருனாக்கா அவருக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய விசேஷங்கள்லாம் தெரியும். வரப்போற யுகங்கள்ல மனுஷால் எப்படி இருப்பா, ஒவ்வொரு கூட அத்தியனம் பண்ண மாட்டேன்றோம். அப்படி இருக்குச்ச ஒரு வேதத்தையே அத்தியனம் பண்ண முடியாது. 4 வேதத்தை எப்படி அத்தியனம் பண்ண முடியும்? எல்லா சாகைகளையும் எப்படி அத்தியனம் பண்ண முடியும்? ரிக்வேதம், யஜுர்வேதம் சொன்னா சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம். அந்த சுக்ல யஜுர்வேதத்துல காரண சாகா மாத்தியந்தின சாகைன்னு 2. சாமவேதனா சகசிரம் சாகாக அப்படின்னுவோம். 1000 சாகைகள் இருக்கு அதுல. அப்படி அந்த மாதிரி வேத சாகைகள் அது அத்தனை பேராலையும் அத்தனையும் அத்தியனம் பண்ண முடியாது. அதனால பிரிச்சு பிரிச்சு சொல்லி கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சாதிச்சிருக்கார் அம்மையார் சுவாமி. அதனால வேதம் அத மாதிரி இருந்தது. அப்படி இருந்தத நம்முடைய சௌகரியத்துக்கோசரம் முதல்ல ரிக்வேதம், சாமவேதம், எஜுர்வேதம் அப்படின்னு பெருமாள் சிருஷ்டிக்கிறார். இது கிரமம். இது இந்த கிரமத்தை வச்சுட்டு இதை பார்க்கணும். இந்த கிரமத்தை வச்சுட்டு தான் பார்க்கணும். இதுதான் வேதமானது கிரமமா உற்பத்தி ஆகிறது. அதே மாதிரிதான் லயமும் லயமும் அத மாதிரிதான் வரும். அது இததான் நாமரூப வியாகரணம் அப்படின்னு சொல்றோம். நாமரூப வியாகரணம் நாமரூப வியாகரணம்னா சொல்ற மொழியோ எப்படி நாம முதல்ல பேர் முதல்ல, அப்புறம் தான் ரூபம். உபநிஷத்து என்ன வாக்கியம் சொல்றது பாருங்க. நாமரூபே வியாகரம அந்த இமா திஸ்ரா தேவதா அனேன ஜீவேனாத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி. நாமரூபே வியாகரவாணி முதல்ல நாம பேரு, அதன் பிறகுதான் ரூபம். உடம்பு சம்ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அது அந்த மாதிரி நாங்க பண்றோம். நான் பண்ண போறேன் அப்படின்றது இந்த பரதை இருக்கு. அதனால அந்த கிரமத்துல வருது இது. அதனால இது வந்து நீங்க வந்து சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா
சூர்யாச்சந்திரமசு தாதா யதாபூர்வம் அகல்பேதுன்றதுக்கு விரோதம் வருது. அத மாதிரி வாச்சா ரூபநித்தியா அப்படின்றதுனாலயும் விரோதம் வருது. அதனால இப்போ நீ என்ன கேள்வி கேட்ட, அந்த மகாபுருஷன் கிட்ட இருந்து வேதம் உற்பத்தி ஆச்சு, எது தஸ்மாத ஜாயத்தை சந்தாகம் ஜக்கிரே தஸ்மாத் அப்படின்னு இருக்கு. அதுதானே நீ கேட்ட. அது ஒண்ணும் இல்லை. முன்னாடி இருந்தத இப்ப பெருமாள் அந்த கிரமம் இருக்கு. அந்த கிரமம் எந்த கிரமம்னா, இப்போ நாம் எடுத்துக்கோங்க, அத்தியனம் பண்றோம். பண்றது இன்னைக்கு நாம எப்படி பண்றோமோ அது மாதிரிதான் நம்ம அப்பா, நம்ம தாத்தா, நம்ம குடி தாத்தா இவெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரே கிரமமா வந்துட்டு இருக்குது. அந்த கிரமம் இருக்குதே, போன சதுர்யுகத்திலையும் அப்படிதான் இருந்தது, அதுக்கு முன்னாடி சதுர்யுகத்திலையும் அப்படிதான், ஒவ்வொரு கல்பத்திலையும் அப்படிதான். அதனால எல்லா கல்பத்திலையும் இதே கிரமத்துல இருக்கு. சுவாமி சாதிக்க போற தஸ்மா நித்திய ரூப கிரம நியதி வசாத் நித்திய பாவஸ்ருதீனாம் அப்படின்னு சாதிக்க போற தத்துவம் தாக்கலாபத்திலேயே. நித்திய ரூப கிரமம், ஒரே ரூபமான கிரமம். இன்னைக்கு இருக்கிற கிரமம் அடுத்த சதுர்யுகத்துல மாறாது. அதே அந்த கிரமத்தை மாத்திரமே பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, கிரமத்தை ஞாபகம் வச்சுட்டு அதை அப்படியே உபதேசிக்கிறார் அப்படின்னு சொல்ல போறோம். அதனால அந்த கிரமம் தான் இங்க வேதத்தினுடைய நிச்சயத்துவம். இததான் சூத்திரக்காரர் சொல்ற. சப்தகிரி சேத் நாத பதபவான் பிரத்யக்ஷானுமானாபியாம் சப்தே விரோதகிரி சேத் அத்தப்பிரபவா. அந்த சப்தத்திலிருந்து இந்த சிருஷ்டியே உண்டாகிறது. ஏன்னா பிரத்யக்ஷ அனுமானாபியாம் வேதம் சொல்றது, ஸ்மிருதியும் சொல்றது. அதனால பெருமாள் கிட்டே இருந்து சிருஷ்டின்னா என்ன அர்த்தம்? வேதத்தை கொண்டுதான் சிருஷ்டி அப்படின்னு அர்த்தம்னு சூத்திரக்காரர் தேவதாதிகரணத்துல சாதிச்சிருக்கார். அதனால இதுதான் கிரமம். இந்த கிரமமானது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லணும். சரி, இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறோம். இன்னும் கூட விசாரம் வரப்போகுது, அதெல்லாம் ரொம்ப அழகா வரும். அதுல அப்பெல்லாம் இன்னும் நல்லா சேவிக்கலாம். அதுல இப்ப லோகத்துல புருஷாலாம் என்ன பண்றா, நிறைய வஸ்துக்களை சிருஷ்டி பண்றா. சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்கு பேர்லாம் வைக்கிறான். அவனே பாக்குறமா இல்லையா, விதவிதமான வஸ்திரங்களை வைக்கிறா, அதுக்கு பேர் புதுசு புதுசா வைக்கிறா. எத்தனையோ இருக்கு, ஒவ்வொரு வஸ்துக்கள்லயும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ பேர்லாம் வைக்கிறாள் இல்லையோ, அதுக்கு ரூபத்தையும் அவ பண்றா, அதுக்கு பேரையும் வைக்கிறா. அதெல்லாம் சப்தம் தானே, அந்த சப்தத்தினுடைய பொருள் தானே. சம்ஸ்கிருதத்திலேயே கூட இந்த பிளாஸ்க்ன்னு இருக்கு பாருங்க, இந்த பிளாஸ்க்ன்றதுக்கு உஷ்ணிகா அப்படின்னு பேர் வச்சிருக்கா. ஏன்னா இது அதுநாதன சப்தங்கள். இந்த காலத்துல இருக்கக்கூடிய புது புது வஸ்துக்கள், கால்குலேட்டர் அந்த காலத்துல பார்த்தது இல்லை, அது வந்துருத்தது. அது என்ன கணக்க யந்திரம் அப்படின்னு சொல்றா, கணித யந்திரம், கணக்க யந்திரம் அப்படின்றா, கணினி அப்படின்னு சொல்றா. இந்த கணினின்றத கம்ப்யூட்டர் சொல்லிட்டு இருக்கா. இத மாதிரி புதுசு புதுசா பேர் வைக்கிறா, புதுசு புதுசா அதுக்கு அர்த்தத்தையும் சொல்றாள் இது. அதனால இந்த மாதிரி லோகத்தில் இருக்கோ இல்லையோ, அத மாதிரி வேதத்தையும் இருந்துட்டு போட்டுமே, அது சொன்னா என்ன உனக்கு தவறு அப்படின்னா சுவாமி ஒரே போடு போட்டார் இந்த விஷயத்துல. இவரு வேதத்துல இருக்கிற இத இந்த லௌகிகமான தேசியமான பாஷைகள்ல சொல்லாத. இதெல்லாம் சுத்ர பாஷைகள். லோகத்துல எல்லாம் பாஷைன்றது நித்தியன்றது கிடையாது. கல்துவன்றி மருத்துவன்றா காலத்தே அப்படின்லாம் சொல்றது தவறு. அது வேதம் ஒன்றிதான் பிராச்சீனமான சப்தமா இருக்கு. மீதி சப்தங்கள்லாம் பின்னாடி வந்ததுதான். சம்ஸ்கிருதம், வேதம் அதுதான் பின்னாடி வந்தது. தமிழ் பாஷையோ இதர பாஷைகளோ எல்லாம் நல்ல பாஷைகள், எந்த பாஷையும் நாம குறை சொல்லல. ஆனால் அவைகளுடைய இலக்கிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு குறைஞ்சதுதான். நீங்க எத்தனை காரணம் என்னாலும் சரி, ஆனால் அவைகளுக்கெல்லாம் குறைஞ்சதுதான். அதெல்லாம் தவறான உதாரணம் நீங்க சொல்றது. அதனால இந்த க்ஷுத்ர பாஷைகள்லாம் வச்சுட்டோம்னாக்கா அதுல சங்கேதங்கள்லாம் உண்டு. அது அவைகள்ல உண்டு, நிச்சயம் உண்டு.
காலத்துக்கு ஏத்த மாதிரி சிலது மாறணும். ஆனால் வேதத்துல மாத்தாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அதனால தேசியனுடைய திருவுள்ளம் வேதத்துல இத மாதிரி சங்கேதம்ன்றது கூடாது, அது வராது, வேதத்துல வராது. வேதத்துல போதகத்துவன்றது சுதசித்தம். அதனால சப்தத்துக்கும் சுதசித்தமா இருந்தாலும் அங்க விற்பத்தி சாபேட்சம். பின்னாடி சொல்ல போறோம். லோக வேதாதிகரணம்னு சொன்னோம் அன்னைக்கே. லோகத்துல எந்த சப்தங்கள் இருக்குதோ அந்த சப்தங்கள் தான் வேதத்திலையும் இருக்கு, அதே அர்த்தம் தான் இதுலயும் இருக்கு. நேற்றைய சொன்னோம் தான், இது லோகாகத சாமர்த்திய, லோகத்துல நம்ம என்ன அர்த்தத்தை தெரிஞ்சுட்டோமோ அதை வச்சுட்டுதான் வேதத்திலேயே நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம் அது. அதனால இந்த மாதிரி வாக்கியம் இருக்கு. அது சப்தோ வேதேதி போதகா லோகாகத சாமர்த்திய, லோகத்துல என்ன சப்தம் இருக்குதோ அந்த சப்தம் தான் வேதத்திலையும் அர்த்தத்தை போதிக்கும் அப்படின்னு இருக்குது. அதனால வேத விஷயங்களை ஒன்றிதான் இங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எந்த பாஷைக்கும் விரோதிகள் இல்லை, எல்லா பாஷையிலையும் இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு இருக்குது. இன்னொன்னு, காலதேச வர்த்தமானத்தை கொண்டு ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் மாறலாம். ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு புரியும். வாதாவரணம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. வாதாவரணம்னா வாதம் அப்படின்னா காத்து, ஆவரணம் அதனுடைய இது சூழ்ந்து இருக்கிறது, கவர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். இத வெதர் அப்படின்னு அர்த்தம். வெதர்ன்னு சொல்றோம் இல்லையோ, தட்பவெப்பநிலை அப்படின்னு சொல்றமே, அது வாதாவரணம்ன்றது. ஆந்திராவில் இவன் என்ன பண்ணுவான்னா తెలుగులో சொல்லச்ச వాతావరణం బాగోలేదు, ఇప్పుడు వాతావరణం బాగుంది அப்படின்னுவா. இந்த இடத்துல வாதாவரணம்னா சந்தர்ப்பம்னு அர்த்தம். சந்தர்ப்ப சூழ்நிலை நன்னா இருக்குது, சந்தர்ப்ப சூழ்நிலை நன்னா இல்லை. வாதாவரணம்ன்றதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம் பண்றா இவா. பொதுவா சம்ஸ்கிருத பதம் வாதம் காத்து ஆவரணம் அதனுடைய சூழ்ந்து இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இவன் சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சுட்டு வாதாவரணம் பாகுவடையது பாகுந்தி அப்படின்னா அர்த்தம் பண்றான். அதனால இந்த காலதேச வர்த்தமானங்கள்னால சிலதெல்லாம் மாறும். சமயம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், சமயம்ன்றது காலம் அப்படின்னு அர்த்தம். ஆனா தமிழ்ல சமயம்னா என்ன அர்த்தம்? இந்து சமயம், புத்த சமயம், ஜெயின சமயம், ஒரு மதத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. எல்லாம் மாறுறது. இதெல்லாம் ஒவ்வொரு சப்தத்துக்கும் அந்தந்த பாஷைக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த காலத்துக்கு அந்தந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால நீ எவ்வளவு இது போனா கூட எல்லாம் இது விரோதம் தான். அதனால வேதத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லாது. வேதம்ன்றது நிச்சயமானது. அதனால ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் சக்தி அப்படிங்கிறது பகவானுடைய சங்கேதம், நாம ரூப சங்கல்பம். அந்த சங்கல்பத்தினால வந்தது அப்படின்னு கல்பிக்க முடியாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால நிரூபிக்கிறார் சுவாமி. இது பொதுவா சப்தத்துக்கு அர்த்தத்துக்கும் இது சங்கல்பாயத்தம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அது வேத பரியந்தம் போகணும், வேத பரியந்தம் அது போகணும். அதனால அதுக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வர ஏதோ சாஸ்திர தீபிகளை சொல்றார் பாரசாரதி மிஸ்டர். இதெல்லாம் வச்சுட்டுதான் இங்க சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். சப்த சங்கேதிதோர்த்தம் கமயதி விமதோபீதி சாஸ்திர பிரதீபம் தத்கர்த்தா அத்யஹி அசித்தः சசதுரதிகமः சிருஷ்டிகாலே அனுமானை ஸ்ருத்யாதே பிரத்யுத ஏதத் விபுரபி தனுதே வேததோ நாமரூபே व्याकृत्यादेर्विरुद्धौ क्रमजनि विलयौ क्षुद्रभाषासु नैवम्. विमतः शब्दोपि, இந்த விவாதாஸ்பதமான வைதிக சப்தம் கூட சங்கேதிதः, சங்கேதம். பெருமாள் என்ன பண்ற, ஏதோ ஒரு சங்கேதம் சங்கல்பத்தை வச்சுட்டு ஒரு இச்சையை வச்சுட்டு இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு கொடுக்கிற பெருமாள் அனுகிரகிக்கிற அர்த்தம் சங்கேதிதா அர்த்தம் சங்கல்பிச்சு இந்த சப்தமானது இந்த அர்த்தத்தை
சுவார்த்தம் அர்த்தம் சுவார்த்தனுடைய பொருளை கமயதி போதயதி போதிக்கிறது. இது நீ இது மாதிரி அனுமானம் பண்ணையானாக்கா சாஸ்திர பிரதீபம் சாஸ்திர விருத்தம். வாச்சா நிரூபணிச்சையா அப்படின்றதுனால இந்த வாக்கிற்கு நிச்சயமான வாக்கினால் வேற ரூபத்தை அடையாத சப்தத்தினால நிச்சயமானது அது. அதனாலதான் வேதா இந்த இடத்துல வந்து சாஸ்திரம்னாக்க வேதம் தான் அர்த்தம். அதை கொண்டு சொல்லணும். இவன் வந்து தார்க்கிகன் சொன்னது எல்லாம் அவங்கிட்டேந்து வந்துதான். அவன்தான் சங்கேதம் பண்ணி சங்கல்பம் பண்ணி தன்னுடைய இச்சையினால இந்த சப்தத்துக்கு இந்த பொருள் அப்படின்னு காமிக்கிறான். அப்படின்னு சொன்னாக்க அதற்கு பதில் சொல்றாரு. என்னது அப்படின்னா தற்கர்த்தா வேத கர்த்தா வேதத்தை பண்ணினவன் அல்லது சங்கேத கர்த்தா இந்த சப்தத்துக்கு இது பொருள்னுட்டு ஒரு சங்கல்பம் பண்ணி சொல்றான்னு சொன்னீங்களே அந்த கர்த்தா அவனும் அத்திய இன்னைக்கும் சரி அசித்தோகி நமக்கு யாரும் தெரியாதே அது மாதிரி இல்லவே இல்லையே. எங்கேயா பிரமாணம் வந்தா சொல்லு. நாஸ்தி அது மாதிரி இல்ல. அது இன்னொன்னு இந்த மாதிரி சிருஷ்டி ஆரம்பிச்சது முதல்ல அப்படின்னு சொல்றது எப்ப அது அந்த மாதிரி எங்கேயாவது இருக்குது அவனுக்கு பிரமாணம். இந்த சிருஷ்டிக்கு முதல் சிருஷ்டி இது அப்படின்றதுக்கு ஒரு பிரமாணம் இல்லை, யாரும் பார்த்ததில்லை. ஈஸ்வரனுடைய அனுமானம் இருக்குதே அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சச்ச அந்த சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டிகாலே சிருஷ்டிக்கு முன்பு அனுமான ஈஸ்வரனை சாதிக்கக்கூடிய அனுமானங்கிறனால துரதிகமஹா அவனை வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது. சிருஷ்டிக்கு முன்பு அவன் எப்படி இருந்தான்னு யாருக்கு தெரியும்? நீ எப்படி சொல்ல முடியாத? இதெல்லாம் ஏற்கனவே நாங்க வந்து நாயகசரத்தை சொல்லியாச்சு. இல்ல சந்தாகம்சு ஜெக்கிரே தஸ்மாது எஜுஸ்தஸ்மாத ஜாயத்தன்னா இருக்கும் இல்லையோ அதனால வேதமானது பெருமாள்கிட்ட இருந்தா உற்பத்தி ஆச்சு. அதனால பகவான் தான் சிருஷ்டிகர்த்தான் இருக்கட்டுமே அப்படின்னா எதது இந்த வேதத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்றது கூட சுருத்தியாச்சே வேதத்தினாலதான் அது தெரியுது அப்படின்னு சொன்னா நேதம் சத்தியம் இது வந்து உண்மை இல்லை, சரியில்லை. அது பிரத்யுத அதுக்கு விரோதமா விபூரபி விபு பகவான் கூட ஏன்னா ஜெகத்தை சிருஷ்டிக்கிற பகவான் கூட வேதத்தக வேதத்திலிருந்துதான் நாமரூபே நாமரூபங்கள் எல்லாம் தனத்தை அவன் பண்றான். அதாவது ஒவ்வொரு வஸ்துவுக்கும் வேத சப்தேவாது தேவாதீனாம் சகாரசா வேத சப்தங்களை கொண்டுதான் தேவன் மனுஷன் ஸ்தாவரம் விலங்குகள் இதுக்கெல்லாம் அவன் பண்றான் அப்படின்னு சொல்றது. அது அதனால அதுதான் சரி. இல்ல ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுத்துக்கு விரோதம் தான் எப்படி அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. யதாபூர்வம் அகல்பயத்து சூர்யாந்திர மசூதாதா யதாபூர்வம் அகல்பயத்துலாம் இருக்குது. அதை பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் வச்சு ஒரு கேள்வி கேட்கிற சுவாமி இத்தனை சொல்ற ஏஞ்சியோ வேதத்தை கொண்டுதான் வரும்னுட்டு வேதத்திலேயே அப்படி இருக்கேன்னுட்டு அதே வேதம் சொல்றது வேதம் நித்தியமானது அந்த வேதத்தை கொண்டுதான் யதாபூர்வம் அகல்பயத்துன்னுட்டு வேதமே சொல்றதே அதையும் ஒத்துக்க மாட்டேன்ற நீ. ரெண்டு வேதம் வேதம் வேதமானது சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு ஒண்ணு, இன்னொன்னு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே அவன் திருப்பி அங்க இருந்தது இப்ப இங்க திருப்பி எடுத்து வச்சுட்டான் அப்படின்லாம் சொல்றது இல்லையா அது. அதனால இது ரெண்டுத்துக்கும் விரோதம் வரைச்சே நீ என்ன பண்ணுவ நீ? அதனால ரெண்டு வேதம் தானே சொல்லிச்சு, நாங்க ரெண்டுத்துக்கும் சாமரஸ்யம் பண்றோம். அதனால அத்தக கிரம ஜனி விளையவு அதாவது ஒரு வேதங்களுடைய கிரமமான உற்பத்தி முதல்ல ரிக்வேதம் அதுக்கப்புறம் எஜுர்வேதம் சாமவேதம் இப்படின்றது லயஸ்ட லயம் பிரளயம் அது இதெல்லாம் வியாக்கிருத்தியாதேகே நாமரூப வியாக்கரணம் முதலானவைகள் நாமரூப வியாக்கரணம் முதலானவைகள்லாம் அதெல்லாம் விருத்தௌ நீ வந்து வேதத்துக்கு நாமரூபம் பண்றது வேத சப்தத்துக்கு அந்த மாதிரி சொல்றதெல்லாம் அது தவறானது, அது விரோதம். அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா பெருமாள் அப்படி பண்ணல.
அந்த வேத சப்தத்தை கொண்டுதான் அவன் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான்னு சொல்லும் பொழுது இது விரோதமா தான் இருக்கு நீங்க சொல்றது. இல்லையே லோகத்துல எத்தனையோ வஸ்துக்கள்லாம் பண்றா, அதுக்கு பேர் வைக்கிறாளே, அது எப்படின்னா இதெல்லாம் சுத்ர பாஷைகள் அப்படி இருக்கலாம். அதாவது லௌகிக பாஷைகள். இப்ப நான் வேற மாதிரி ஒண்ணு கேட்கிறாவா, அந்த இந்தியாவுல 800 சொச்ச பாஷை இருக்குதான் பேசப்படுற பாஷை. ஆனால் சில பாஷைகளுக்கு எழுத்தே கிடையாது, எழுத்தே கிடையாது. இந்த குருவிக்காரெல்லாம் இருக்கா பாருங்க, அவள்லாம் ஒரு பாஷை பேசுவான், எங்க கிராமத்தெல்லாம் பார்த்திருக்கேன் இல்லையா. ஆனால் அந்த பாஷைக்கு எழுத்து கிடையாது, அவன் என்னமோ பேசிக்கிறான். இதுக்கு என்ன சொல்லுவ அதுக்கு நீ? அதனால இதெல்லாம் சுத்திர பாஷைகள். சுத்திர பாஷைகள்லாம் மனுஷ கல்பிதம். மனுஷ கல்பிதம் அப்படியே அதனுடைய சப்தம் அதனுடைய பொருள் எல்லாம் வேற வேறையா தான் இருக்கும். அதுதான் சொன்னோம், காலாதேச வர்த்தமானங்களுக்கு அனுகுணமாக மாறி போயிடும் அது. அதனால இந்த மாதிரி வேதமானது பகவானுடைய சங்கல்பத்தினால உற்பத்தியாச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதனால ஒரு சங்கேதிதமான விஷயத்திலிருந்து அர்த்தம் வருதுன்றதே தப்பு. ஏன்னா இது சாஸ்திர விஷயங்கள். சாஸ்திர விஷயங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு போனோம்னாக்க எல்லாம் விரோதமா போயிடும். அதனால அது தவறான வாதம் அப்படின்றத இங்க சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. சப்த சங்கேதிதோர்த்தம் கமயதி விமதோபீதி சாஸ்திர பிரதீபம் தத்கர்த்தாத்யஸ்ய சித்தः சசதுரதிகமः சிருஷ்டிகாலே அனுமானைः ஸ்ருத்யா சேத் பிரத்யுதை தத் விபுரபி தனுதே வேததோ நாமரூபே யாகிருத்யாதேர்விருத்தௌ கிரமஜனி விளயௌ ருத்ரபாஷாசு நைவம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராய நமः.